வடை நம்ம எல்லாருமே சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி உணவுப் பொருட்கள்ல இருக்கக்கூடிய மிளகு நம்ம ஈஸியா எடுத்து போட்டுருவோம். ஆனா, மிளக வாங்குறதுக்காக தங்கம் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதே மாதிரி இந்த மிளகுக்காக தான் நம்ம நாட்டையே அடிமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னா தான் நம்ப முடியுதா? இது எல்லாமே உண்மையா நடந்திருக்கு. எப்போ நடந்திருக்கு? இதன் பின்னணியில என்ன இருக்கு? அப்படி என்ன மிளகுக்கு சிறப்பம்சம் இருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில வேணா நம்ம உணவுல இருக்கக்கூடிய மிளக ஈஸியா எடுத்து தூக்கி போட்டுற முடியும். ஆனா, பல ஆயிரங்க ஆண்டுகளுக்கு முன்னாடி அதோடைய மதிப்பு அப்படின்றதே வேற. அது வந்து ரொம்ப ரொம்ப அரிய பொருளாகவும் இருந்திருக்கு. ஏழை எளிய மக்களுக்கு எல்லாமே எளிதா கிடைக்கக்கூடிய பொருளா இருந்தது கிடையாது. பணக்காரர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருந்திருக்கு. அதாவது ஒரு லக்ஸரி பொருளா தான் இந்த மிளகு அப்படின்றது இருந்திருக்கு. குறிப்பா ஐரோப்பியா போன்ற பல நாடுகள் இத பிளாக் கோல்ட் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அரிதானதாகவும், மதிப்பு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இத வகைப்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருமே மிளகு எதுக்காக பயன்படுத்துவோம்? உணவுல ஏதாவது ஒரு சுவை கூட்டணும் அப்படின்றதுக்காக தான் பயன்படுத்துவோம். ஆனா, மிளகு அப்போ இருந்த காலகட்டத்தில இதுக்காக மட்டுமே பயன்படுத்தினது கிடையாது. உணவுல வந்து சுவை கூட்டணும் அப்படின்றத தாண்டி உணவுப் பொருட்கள் கெட்டு போகாம இருக்கிறதுக்காகவும், உணவுப் பொருட்கள்ல பாக்டீரியா வளராம இருக்கணும் அப்படின்றதுக்காகவும், உணவுப் பொருட்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த பேட் ஸ்மெல்ஸ் எதுவும் வராம இருக்கணும் அப்படின்றதுக்காகவுமே இந்த மிளகு அப்படின்றத பயன்படுத்தியிருக்காங்க. குறிப்பா மிளகு ஒரு மருந்தாகவும் செயல்பட்டிருக்கு. அதாவது ஜீரணத்தை மேம்படுத்துறதுக்காகவும், சளி, காய்ச்சல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அத குறைக்கிறதுக்காகவும், உடல் சூட்ட அதிகரிக்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக ஆயுர்வேத முறைப்படி இந்த மிளகு அப்படின்றத பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருந்தாலும் இதுல ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி விஷயம் என்னன்னா, பழைய எகிப்தியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய நம்பிக்கைப்படி ஆன்மா வாழணும் அப்படின்னா இறந்த உடல் வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க வலியுறுத்தியிருக்காங்க. அதே மாதிரி அந்த உடல் வந்து கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்றதையுமே வந்து அவங்களுடைய நம்பிக்கைகள்ல ஒண்ணாவே இருந்தது. இந்த மிளகு வந்து உடல் உள்ளேயுமே மூக்கு பகுதிகள்லையுமே வச்சிருக்காங்க. அப்படி வைக்கிறது மூலியமா உடல் வந்து பாதுகாப்பா இருக்கும் அப்படின்றதையும் நம்பியிருக்காங்க. அதனால ஆன்மா வந்து எல்லா இடங்கள்லையும் சுற்றி திரியும் அப்படின்றதையுமே நம்பியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காகவுமே இந்த மிளகை பயன்படுத்தியிருக்காங்க. இதை ஆய்வாளர்களுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ராமசஸ் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய மம்மியை வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது மூக்கு பகுதிகளில் மிளகு இருந்திருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை வச்சுமே வந்து அப்போ இருந்த எகிப்தியர்கள் இந்த உடலை வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்காக மிளகு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றதையுமே ஆய்வறிக்கைகளை சொல்லியிருக்காங்க. ஆன்மா அழியாம இருக்கிறதுக்காக இந்த உடலை பாதுகாக்கிறதுக்காக மிளகு வந்து பயன்படுத்துறதா வந்து எகிப்தியர்கள் நினைச்சிருந்தாலும் இதுல அறிவியல் படி ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா இதுல ஆன்டி பாக்டீரியல் இருக்கிறதுனால உடல் வந்து சில காலங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதையுமே ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அதிக மதிப்பு இந்த மிளகு இருந்திருக்கு. அதே மாதிரி குறைந்த அளவுல தான் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி அதிக மதிப்பும் இருந்திருக்கு, குறைவான அளவும் கிடைச்சிருக்கு அப்படின்றதுனால இது ரொம்ப ஒரு அடுத்த கட்ட பணமாகவுமே இதை பார்த்துருக்காங்க. பணமா வந்து இதை செலவழிச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு பொருள் வாங்கும் போது இதை கொடுத்துமே அதை வந்து ஈடுகட்டியிருக்காங்க. இவ்வளவு ஏன் ஒரு வரியா கூட இதை கட்டியிருக்காங்க. வரி கட்டணும் அப்படின்ற பட்சத்துல இந்த மிளகை கொடுத்துமே வந்து சரி பண்ணியிருக்காங்க. இதனாலதான் இந்த மிளகை வந்து பல நாடுகள் செல்வமாவே கருதி இருக்காங்க. சரி, ஓகே, இப்போ மிளகு பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். இந்த மிளகுக்கும் இந்தியா வந்து அடிமையா இருந்ததுக்கும் என்ன காரணம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மிளகு உற்பத்தியில இந்தியா முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இங்க வந்து அதிக அளவுல கருமிளகு வந்து உற்பத்தி ஆகுது. இங்க அதிக அளவுல காரம் மிக்கக்கூடிய கருமிளகு உற்பத்தி செய்யறதுனால மற்ற நாடுகளை சேர்ந்தவர்கள் எல்லாருமே வந்து இந்தியாவில் வாங்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்த்தாங்க. இந்தியாவில் குறிப்பா மலபார் கோஸ்ட் பகுதி தான் வந்து மிளகுக்கு வந்து தாய் நிலம் அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கிருந்து தான் எகிப்து, ரோமம், பேரரசு போன்ற நாடுகளுக்கு நிலம் மற்றும் கடல் வழியாக மிளகை எடுத்துட்டு போயிருக்காங்க. அவ்வளவு தூரம் வந்து பயணம் செஞ்சு எடுத்துட்டு போறதுனாலையும் நிறைய இடங்கள்ல வரி போட்டதுனாலையும் இந்த மிளகுடைய விலை அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அதிக விலை கொடுத்து ஐரோப்பிய மக்கள் வாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அவ்வளவு தூரம் பயணம் செஞ்சுட்டு போறதுனாலையும் இடையில நிறைய இடங்கள்ல வந்து வரி போடப்பட்டதாலும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொருத்தர்கிட்ட மாறும்போது அதோடைய விலை அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே இருந்ததுனாலும் ஐரோப்பிய மக்கள் வந்து இந்த மிளகை அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில தான் ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு எண்ணம் வருது. என்னன்னா, நம்மளே நேரா போய் அங்க இந்தியாவில இருந்து மிளகு எல்லாமே எடுத்துட்டு வரலாமே, இவ்வளோ விலை கொடுத்து வாங்க வேண்டிய நம்மளுடைய அவசியம் குறையுமே அப்படின்றத வந்து யோசிக்கிறாங்க. 1498 வாஸ்கோட காமா ஐரோப்பியாவில இருந்து இந்தியாவிற்கு நேரடி கடல் வழியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் தாண்டி ஒவ்வொரு நாடு தாண்டி போற மாதிரி இருந்திருக்கும். ஆனா
அங்கிருந்து இங்க ஸ்ட்ரெயிட்டான ஒரு கடல் ரூட் அப்படின்றத வந்து வாஸ்கோட காமா தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் கண்டுபிடிச்ச இந்த கடல் வழி அப்படின்றது கேரளாவில் இருக்கக்கூடிய கோழிக்கோடு பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு கடல் வழியாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கிருந்து தான் ஐரோப்பியாவிற்கு முதல் முறையா வந்து இந்த மிளகு வணிகம் அப்படின்றதை வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது. சரி, இந்த கொலம்பஸ்க்கும் இப்போ இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் என்ன அப்படின்னா, இந்த கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமே மிளகு தான் அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? என்ன விஷயம் அப்படின்னா, கொலம்பஸ் தான் வந்து வாஸ்கோட காமாவுக்கு முன்னாடியே வந்து மிளகு வாங்குறதுக்காக இந்தியாவிற்கு கடல்வழி ரூட்டை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக முதல்ல கிளம்புறாரு. அப்படி கிளம்புனவர் தான் வந்து அமெரிக்காவை வந்து அடைஞ்சு அமெரிக்காவையுமே கண்டுபிடிக்கிறாரு. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, அமெரிக்காவை இதுதான் இந்தியா அப்படின்னு நினைச்சிட்டாரு. அங்க இருக்கக்கூடிய பொருட்களையுமே அவர் வாங்கிட்டு போறாரு. ஆனா அது இந்தியா கிடையாது அப்படின்றதும் வந்து அவருக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது. அதுக்கப்புறம் தான் இது அமெரிக்கா அப்படின்றதையுமே அவர் கண்டுபிடிச்சு பெயரும் சூட்டுறாரு. இந்தியாவில் வணிகம் தொடங்கினதுக்கு அப்புறமா நிறைய கம்பெனிகள் வந்து இந்தியாவிற்கு வர ஆரம்பிச்சாங்க. அதுல ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடியது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்றது. ஸோ இவங்க வந்து இந்தியாவில் வணிகம் செய்யறதுக்காக வந்தாங்க. மிளகு இந்த மாதிரி நிறைய மசாலா பொருட்களை எடுத்துட்டு போறதுக்காகவும் வந்திருக்காங்க. இது மாதிரியான கம்பெனிகள் இந்தியாவில் மிளகு வாங்குறதுக்காகவும் மசாலா பொருட்கள் வாங்குறதுக்கான ஒரு வணிகத்தை தொடங்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய முக்கிய நோக்கம் அப்படின்றது வர்த்தகமா மட்டும்தான் இருந்தது. இது எல்லாமே ஒரு ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் போர்ச்சுகல், நெதர்லாந்து, ஐரோப்பியா போன்ற நாடுகள் எல்லாமே போட்டி போட்டுக்கிட்டு இந்தியாவோட வர்த்தகம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி அதிக போட்டி காரணமா ஆங்கிலேயர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த அதிகாரத்தை நம்ம கையில எடுத்துக்கிட்டாதான் இது எல்லாமே கரெக்டா இருக்கும், நம்மளுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக அதிகாரத்தை தன்வசம் எடுத்துக்கிறதுக்காக நிறைய திட்டங்களையும் போட்டிருந்தாங்க. இந்த போட்டி காரணமா இந்தியாவில் அரசியல் சூழ்நிலை அப்படின்றது குழப்பமடையுது. இதை பயன்படுத்தி ஆங்கிலேயர்கள் வந்து உள்ளூர் அரசர்கள்ல வந்து குழப்பி விட்டு அதிகாரத்தையும் ஆட்சியும் நம்ம கையில எடுக்கணும் அப்படின்றத வந்து தீர்மானிச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி தான் ஆங்கிலேயர்கள் ஒரு வணிகத்துக்காக நம்ம நாட்டுக்குள்ள வந்து கடைசியா நம்மளையே அடிமைப்படுத்தியிருக்காங்க. இப்ப நம்ம சாதாரணமா நினைக்கக்கூடிய ஒரு மிளகு தான் நம்ம நாட்டையே அடிமைப்படுத்துறதுக்காக ஒரு காரணமா இருந்திருக்கு அப்படின்னா நம்மளால நம்பவே முடியாது. ஸோ இந்த ஸ்டோரி பார்த்ததுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா, அப்போ ஏதாவது மிளகு பாக்குறீங்க அப்படின்னா, இந்த மிளகால தான் நம்ம அடிமையா இருந்திருக்கோம் அப்படின்ற விஷயத்தையுமே நினைச்சு பாருங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையுமே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க.